ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மயில் இருந்துட்டு சுடர்கிட்ட இங்கே பாரு சுடர், அவங்க பேச்சை கேட்டுட்டு நீயும் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்காத, அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நீ என்ன பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. சுடர் இருந்துட்டு அக்கா அழுகாதீங்க அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் வராங்க. வந்த உடனே இங்கே பாரு மயில், நீ இனிமேல் அழுகாத, உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணுறது என்னோட பொறுப்பு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் எங்கம்மா கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு மயில், உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணணும்ல, அதனால தான் இப்போ கூப்பிட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அம்மா அதுதான்மா, எங்கே கூப்பிட்றீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். இங்கே பாரு மயில், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இது வரைக்கும் பேசினதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன், இனிமேல் என்னால் பொறுத்துக்க முடியாது, உங்களால் தான் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட நினைப்பே இல்லையாம்மா, இதுக்கப்புறமும் என்ன பொய் சொல்ல போகிறீங்க, அப்படி பொய் சொல்லி அதை மறைக்கிறதுக்காக எத்தனை நாள் மறைச்சி அது ஒரு நாள் தெரிஞ்சு நான் இப்படி வந்து அழுதுகிட்டு நிற்கணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். இங்கே பாரு மயில், நீ அதாவது உனக்கும் ஒரு கல்யாணம் ஆகி உனக்கும் ஒரு குழந்தை குட்டின்னு அதெல்லாம் பார்க்கணும்னு நீ எனக்கு ஆசையாக இருக்காதான், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, நான் ஒரு 3 பொய் சொல்லி தானே கல்யாணத்தை பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ அன்பு வச்சிருந்த மாப்பிள்ளை மேலே, அந்த அன்பையெல்லாம் புரிஞ்சுக்காம மாப்பிள்ளை உன்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரே, இங்கே பாருமா நீ எதுவுமே பேசாதம்மா, உன்னால தான் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கிறது, இங்கே பாருமா என்னோட வாழ்க்கைக்காக நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், அவங்க என்ன பண்ணாலும் என்னை கொன்னே போட்டாலும் நான் அங்கேயே இருக்கிறேன், நீ என்னை தேடி மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க பாண்டியன் வீட்டுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு இந்த வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ ஆசைப்பட்டோம் வாழணும்னு, தன்னோட லவ் பண்ண பொண்ணு கூட சேர்ந்து வாழணும், அவ கூட ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும்னு ஒரு கனவே கண்டுட்டு இருந்தோம். ஆனால் அப்பாக்காக எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இப்படி ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கனே, இந்த வாழ்க்கையை இனிமே நமக்கு தேவையே இல்லை, நம்ம இனிமே ஒரு சன்னாசியவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை விரத்தியில உச்சத்துக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு பாண்டியன் வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மீனாவும் ராஜியும் வெளியே வராங்க. வெளியே வாச தெளிச்சு கோலம் போடலான்னு வெளியே வந்தவங்க மயில் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜுவும் மீனாவும் பதறிட்டு ஓடவும் நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்கடியாச்சு, எதுக்காகடி பதறி ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை வெளியே மயிலக்கா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அவ எதுக்காக இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போய் கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு சரவணா நான் பேசிக்கிறேன், நீ அமைதியா இரு, நீ வெளியே வராத, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை உள்ளே விட்டுட்டு வெளியே போறாங்க. வெளியே போன உடனே கோமதி இருந்துட்டு, ஏய் உனக்கு வெக்கமாவே இல்லையாடி, சூடு சொரணை எல்லாமே இருந்தா இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேடி, சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிட்றேன், எங்க வீட்டில் இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்துறதுனால பத்தாதா, என்னோட பையன் வாழ்க்கை போனது பத்தாதா, இன்னும் என்னதான் பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்க பாருங்கத்த, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமே நான் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன், உங்க காலில் கூட விழுறேன், நீங்க கிழிச்ச கோட்டை கூட தாண்ட மாட்டாத்த, ப்ளீஸ் அத்தை என்னை மன்னிச்சு வீட்டுக்குள்ள ஏத்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. இங்க பாருடி, திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா வச்சுக்க, அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கத்த, நான் இந்த வீட்டுல தான் இருக்குவேன், நீங்க என்ன பண்ணாலும் என்ன வேணாலும் என்ன பண்ணுங்க, நான் இங்க தான் இருக்க போறேன், நான் எங்கேயுமே போக போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிரா பேசவும், ஓ அப்படியாடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கதவை சாத்திக்கிறாங்க போய் படார்னு. அதுக்கப்புறம் நம்ம அதாவது மயில் இருந்துட்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை கதவை தரங்க அத்தை, மாமா நீங்களாவது அத்தை கிட்ட சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, உங்க மேல வச்சிருக்க அன்பு உண்மை மாமா, ஏதோ கல்யாணம் நடக்கணுன்றது பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்க தான், நான் இல்லைன்னா சொல்லல, அதுக்காக உங்க மேல வச்சிருந்த பாசம் எல்லாமே உண்மை தானே மாமா, அது ஏன் மாமா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சரவணனுக்கும் சரி நம்ம கோமதிக்கும் சரி பயங்கரமான ஒரு கோவம் வருது. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு கோவத்துல பாக்கியத்துக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே, ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையாங்க, நேத்து தான் அவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லி தானே அனுப்பணும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு, எதுக்காக உங்க பொண்ணை காலையிலேயே வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க சம்மந்தி, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சம்மந்தி அப்படின்றாங்க. இங்க பாருங்க சம்மந்தின்றத மாதிரி எதுவுமே பண்ணிட்டு, அதாவது சம்மந்தின்ற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி கூப்பிடாதீங்க, அந்த வார்த்தையை கேட்டாவே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இங்க பாருங்க உங்க பொண்ணை வந்து கூட்டிட்டு போங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு அழுதுகிட்டே, இந்த மயில் கிட்ட நான் எவ்வளவோ
எவ்வளோ சொன்னேன், இப்பெல்லாம் போகாதடி, அவங்கள என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போடின்னு சொன்னா அவ எதுவுமே கேட்காம அங்க போயிட்டு என்னென்னலாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது யாரு நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, டே சரவணா, உன்னோட வாழ்க்கை இந்த நிலைமையிலுக்கு இருக்கிறதுக்கு காரணம் நான் தானடா, என்ன மன்னிச்சிருடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா சரவணன் எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. டே சரவணா, என்கிட்ட ஏதாச்சும் பேசுடா, அப்பா மேல எந்த கோவமும் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கப்பா, உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லப்பா, உங்களையும் ஏமாத்திட்டு தானே போயிருக்கா அவ, நானும் ஏமாந்து போய் தானே நின்று இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருல சரவணா, நான் வேணும்னு எதுவுமே செய்யலடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பாக்கியமும் மாணிக்கமும் வந்துடுறாங்க. வந்த உடனே மயில அழுதுக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்க பாரு மயில, உன்கிட்ட நான் படிச்சு சொன்னேன் வாடி போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு சொல்லிட்டு, ஆனா இங்க வந்து இப்படி அசிங்கப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேடி, அவங்க உன் பேச்சை கேட்டாங்களா பாத்தியா, அங்க போயிட்டு அசிங்கப்பட்டு நிக்காதடி, நீ எத்தனையோ முறை சொன்ன, ஆனா நீ தானே கேட்காம இங்க வந்த, அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு வந்தியடி, ஆனா இப்போ ஒருத்தர் கூட உன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலையடி, இங்க பாருடி, நான் இனிமே நீ எதுவுமே பண்ணாத, இனிமே நடக்க போறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா நம்ம பாக்கியம் இருந்துட்டு போயிட்டு கதவு கிட்ட நின்று கதவை தட்டி, இங்க பாருங்க சம்பந்தி, உங்களுக்கு மனசாட்சினது ஒண்ணு இருக்குதா இல்லையா, மனசுல கொஞ்சமாவது ஈரன்ற ஒண்ணு இருக்குதா இல்லையா, ஏதோ இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக ஒரு 3 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், அதுக்காக என்னோட பொண்ணை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துவீங்களா சொல்லுங்க, என்னோட பொண்ணு உங்க மேல வச்சிருந்தெல்லாம் உண்மையான அன்பு, அவ உங்களுக்கு பணிவிட செஞ்சதெல்லாம் உண்மையான பாசத்துல மட்டும்தான், ஆனா அதுக்கு இப்படி ஒரு இட்டு கட்டி அவளை அசிங்கப்படுத்தி அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களா, நாசமா போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, கொஞ்ச நேரம் அமைதியே இருடா, இங்க பாருங்கப்பா, இதுக்கு மேல என்னால அமைதியே இருக்கவே முடியாதுப்பா, நீங்க சொன்னதை கேட்டுதான் இவ்வளவு தூரம் நான் வந்து நிக்கிறேன், இனிமேலும் நீங்க எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லுவோம். பாண்டியன் ஒரு மாதிரி அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் பயங்கர கோவத்தோட வெளியே போறாங்க. கதவை திறந்த உடனே நம்ம பாக்கியம் அதாவது 10 அடி போய் தள்ளி போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவத்தோட அப்படியே கிட்ட போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு பயங்கரமா பயந்துடுறாங்க. இங்க பாருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் உங்கள் மேலே வச்சுருந்த அன்பு உண்மை மாமா, என்னை ஏற்றுக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா, இனிமேல் நீங்கள் சொல்கிறத அதாவது நீங்கள் சொல்கிறத தாண்டி நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோடு கிழிச்சதை தாண்டவே மாட்டேன் மாமா, ஏதோ ஒரு மூலையில் உங்கள் வீட்டில் இருந்துக்கிறேன் மாமா, ப்ளீஸ் மாமா, என்ன இந்த வீட்டில் சேர்த்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அது காலில் விழாத குறையாக கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இந்த வீட்டில் தான் வாழுவேன், இங்கேருந்து போக மாட்டேன், இந்த குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், எங்களை அசிங்கப்படுத்திட்டே தான் இருப்பேன்னு நீ சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் இப்பவே நீ தான் என்னோட சாவுக்கு காரணம்னு எழுதி வச்சுட்டு இப்பவே நான் போய் செத்துருவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. மாமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா, ஏன் மாமா அப்படியெல்லாம் சொல்றீங்க, ப்ளீஸ் மாமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, என்கிட்ட இந்த மாதிரி பச்சை நடிப்பெல்லாம் நடிக்காதடி, உன் நடிப்பான் பார்த்து 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 எனக்கு வெறுத்து போச்சுடி, இங்க பாரு, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புறியா இல்ல நான் சாகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கவும் நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. டே முட்டாள், நீ எதுக்காகடா சாகணும், தப்பு பண்ணவங்களே இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ என்னடா தப்பு பண்ண, இங்க பாருங்கப்பா, ஏமாந்து போய் நிக்கிறேன்ப்பா, தப்பு பண்றவங்கள கூட அதாவது தப்பு பண்றவங்களை விட ஏமாந்து போய் நிக்கிறவங்களுக்கு தான்ப்பா அதிகமா வலி இருக்கும், அதனாலதான்ப்பா என்னால இப்ப கூட என்னால அவ்வளோ தைரியமா பேச முடியலப்பா, என்ன பண்றது, என்ன அப்படியெல்லாம் வளர்த்து வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட கேட்கவும், அதுக்கப்புறம் இங்க பாருடி, இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு மாமா, ப்ளீஸ் மாமா, நான் உங்க மேல வச்சிருந்த அன்பு உண்மை மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, அன்பாது வெங்காயமாகுது, ஏன்னா உண்மையா நீ லவ் பண்ணியிருந்தனா கண்டிப்பா நீ பண்ண தப்பெல்லாம் என்கிட்ட சொல்லிருப்படி, எந்த ஒளிவு மறைவும் இல்லாம என்கிட்ட இருந்திருப்படி, நீ அப்பவே அந்த மாதிரி சொல்லியிருந்தனா கண்டிப்பா இதெல்லாம் ஒரு எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா ஒரு பொய்யா மறைக்கிறதுக்காக எத்தனை ஆயிரம் பொய் சொல்லியிருக்க நீ, உன்னை பார்த்தாவே எனக்கு அருவெறுப்பா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லவும், இங்க பாருங்க மாமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, மாமான்ற வார்த்தையை சொல்லி கூப்பிடாத, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன
நம்ம அதாவது மயில இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, என்னோட மனச ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து என்ன கூட்டிட்டு போவுங்க மாமா. அதுவரைக்கும் நான் கண்டிப்பா காத்திருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியத்து கூட நம்ம மயில் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியமும் கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. "இங்க பாருடி மயிலு, உன்னோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தாண்டி ஆகணும். வாடி போலாம்." அப்படின்றாங்க. "இங்க பாருங்கம்மா, இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில பண்ணதெல்லாம் போதுமா. இனிமேலும் என்ன பாலங்கலத்துலலாம் தள்ளாதம்மா. இப்படி ஒரு பொய்ய சொல்லி, இப்படி எல்லாரையும் ஏமாத்தி கஷ்டப்படுத்தி அந்த வீட்ல போயிட்டு வாழணும்னு அவசியம் இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வருவாங்கம்மா. அவங்க வர வரைக்கும் நான் காத்திருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட சொல்லவும், பாக்கியம் இருந்துட்டு, "ஐயோ! உனக்கு அப்புறம் உன்னோட தங்கச்சி இருக்காளேடி, நீ வாழ்க்கை ஃபுல்லா இதே மாரி இருந்துட்டனா அவளோட வாழ்க்கை என்னாடி ஆகுறது? இங்க பாரும்மா, நீ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுனால மட்டும் தான் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்குது. நீ பொய் சொல்லாம கல்யாணம் பண்ணியிருந்தா என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்காதே. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே. இப்போ எல்லா தப்பையும் என் மேல போட பார்க்குற இல்ல நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் அமைதியாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணனுக்கு ஒரு மாரி ம் கஷ்டமா இருக்குது. என்ன செத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம நம்ம யாரு கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, "இங்க பாருடா சரவணா, நீ இதுக்கு மேல அவ வரமாட்டாடா. இனிமே நீ கொஞ்சமாவது நிம்மதியா இருப்பேன்னு நம்புறேன். இங்க பாருடா சரவணா, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க நாங்க குடுக்குறோம்டா." அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம சரவணன் கிட்ட, "இங்க பாருங்கம்மா, இனிமே என்கிட்ட யாருமே வந்து கல்யாணத்தை பத்தி யாருமே பேசாதீங்கம்மா. எனக்கு இதுல பட்டதே போதும்மா. நான் ஒருத்திய ஏமாத்திட்டு வந்தேன். இப்போ என்ன ஒருத்தி ஏமாத்திட்டு போறா, அவ்வளவுதானே. நான் அவளுக்கு உண்மையா இருந்திருந்தேன்னா இவளும் எனக்கு உண்மையா இருந்திருப்பாள்ல. அப்போ நான் அவகிட்ட நான் உண்மையா இருந்திருந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா என்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்லம்மா. நான் தப்பு பண்ணிட்டேலம்மா. நான் தப்பு பண்ணதுனால தான் அந்த தப்பு எனக்கு அந்த 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 துரோகத்தினால மட்டும்தான் இப்போ எனக்கு ஒருத்தி துரோகம் பண்ணிட்டு போயிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் நின்றுட்டு இருக்காரு. "டே சரவணா, ஏன்டா இப்படியெல்லாம் மனசு வெறுத்து போய் பேசுற? இப்படியெல்லாம் பேசாதடா. இங்க பாருங்கம்மா, நான் லவ் பண்ண பொண்ணை நான் ஏமாத்திட்டு தானே வந்தேன். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவ எவ்வளவோ என்கிட்ட கெஞ்சினா, வாங்க எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிப்போன்னு எவ்வளவோ என்கிட்ட கேட்டா. ஆனா அப்பா வார்த்தையை மீறக்கூடாதுன்றதுக்காக தான் அவளை நான் விட்டுட்டு அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ எனக்கு ஒருத்தி துரோகம் பண்ணிட்டு போயிட்டா. அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது. என்னோட இப்போ அந்த வலியெல்லாம் அனுபவிக்கிற போது தாம்மா புரியுது. என்ன பண்றது? அப்போ எனக்கு புத்தி இல்லாம போயிடுச்சே." அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இடிஞ்சு போய் உக்காந்துடுறாரு. நம்ம பாண்டியன் இடிஞ்சு போய் உக்காருவோம். நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க ஆச்சு? ஏங்க என்னங்க ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருடி, நான் அவனோட வாழ்க்கை கெடுக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணலடி. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தாண்டி இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனா இவன் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி." அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும். பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்கன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க பேசுறதெல்லாம் வச்சு நீங்க கணக்கு போடாதீங்க. இங்க பாருடி, செந்தில் சொன்னப்பெல்லாம் எனக்கு அதாவது ஏதோ 2 பசங்களாச்சு நல்லா இருக்காங்களே, ஓரளவுக்காவது என்கிட்ட பேசுறாங்களே, என்ன புரிஞ்சுக்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா மனசுக்குள்ள இவ்வளோ வருத்தத்தையும் போட்டு அடக்கி வச்சிருந்தாங்கன்னு இப்பதானே எனக்கு புரியுது." அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வெளியே போயிடுறாரு. "டேய் சரவணா, எங்கடா போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாருங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, "டே செந்தில், கதிர், அவன் பின்னாடி போங்கடா, அவன் எங்க போறான்னு பாருங்கடா." அப்படின்றாங்க. "இங்க பாருங்க, என் பின்னாடி யாருமே வராதிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே வீட்டுக்கு வந்துருவேன். என் பின்னாடி வந்து வாழ்க்கை ஃபுல்லா இந்த வீட்டுக்கு வராத மாதிரி பண்ணிடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லவும், இதை கேட்ட யாருமே நம்ம சரவணன் பின்னாடி போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரவணன் வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போன உடனே, "கடவுளே, நான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணனா ஒருத்திக்கு துரோகம் பண்ணது மட்டும்தான். அந்த துரோகத்தினால தான் இப்போ எனக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு. இனிமே எனக்கு அந்த வாழ்க்கையே தேவையில்லை. எந்த ஒரு வாழ்க்கையுமே இல்லாம நான் இப்போ உனக்காக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சன்னியாசியா ஆகணும்னு நினைக்கிறேன் சாமி." அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சாமி மாலை, அதுக்கப்புறம் சன்னாசி ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு, இன்னும் ஒரு 45 நாள் விரதம் இருந்தா சன்னியாசி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லி அனுப்புறாரு. "இங்க பாருங்க சாமி, கண்டிப்பா நான் 45 நாள் விரதமா இருந்து அதுக்கப்புறம் நான் சன்னியாசியா மாறத்துக்கு முழு தகுதியானவன் ஆயிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமா சாமி, நீங்க 45 நாள் விரதம் இருந்துட்டு
இருந்துட்டு 46வது நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு அதாவது கோவிலில் போயிட்டு சன்னியாசியாக மாறிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே கோவில்ல இருந்து திருநீர் வாசனை அப்படின்னு சொல்லிட்டு சாமி வாசனை வர்றதை பார்த்துட்டு கோமதி இருந்துட்டு என்னங்க சாமி வாசனை எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் உள்ள வராரு. உள்ள வர்றத பார்த்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கோட சரவணன் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் குழலி இருந்துட்டு டே சரவணா உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி எல்லாம் இப்படி ஒரு கோலத்துல வந்து நிக்கிற, இங்க பாருடா சரவணா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா, வேண்டாடா இப்படி எல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு குழலி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நம்ம ஆமா. அது கோமதி இருந்துட்டு, "டேய் சரவணா, என்னடா இது? இங்க பாருடா, நீ இந்த நிலைமையில வந்து நிக்கிறதுக்கு தான் உன்ன இவ்ளோ தூரம் பெத்து வளர்த்து, அவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்தனடா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க மாட்டேனாடா. இங்க பாரு சரவணா, இதெல்லாம் வேண்டாம் சரவணா. இன்னையோட விட்டுரு சரவணா. போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் பேசுவோம். "இங்க பாருங்கம்மா, நீங்க கொஞ்ச நேரம் பதறாம இருங்க. அதாவது பொறுமை. எல்லா விஷயத்துலயும் பொறுமை மட்டும் தாம்மா முக்கியம். இனிமே நீங்க இவ்ளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்காகவும் நீங்க அதிகமா கோவப்படக்கூடாது. நான் இனிமே இப்படிதான் இருக்க போறேன். நீங்க இனிமே என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னோட வாழ்க்கையில நிம்மதின்னு ஒண்ணு இருக்கணும்னா இந்த இந்த அதாவது இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் என்னோட வாழ்க்கையில நிம்மதின்ற ஒண்ணு இருக்கும். நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அரசி இருந்துட்டு, "அண்ணன் இதெல்லாம் வேண்டாண்ணே, ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ணாதண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாருமா அரசி, நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. சாமியை பார்த்து இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா" அப்படின்றாங்க. கதிர் இருந்துட்டு, "இங்க பாருங்கண்ணே, ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றத பார்த்தா எனக்கு கோவம் தானே வருது. இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க போயிட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு வாங்கண்ணே. இங்க பாருங்கண்ணே, உங்களோட வாழ்க்கையிலே ஏதோ தப்பு நடந்துருச்சுதான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல, அதுக்காக வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு இப்ப சன்னியாசியா மாறத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுண்ணே. இங்க பாருண்ணே, இப்படியெல்லாம் பண்ணாதண்ணே. நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிறத பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே" அப்படின்றாங்க. "இங்க பாரு கதிர், நான் கண்டிப்பா எனக்கு தனக்கு தானே நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். நீங்க யாருமே கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டே, "டேய் சரவணா, நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நான் தானடா. என்ன மன்னிச்சிருடா சரவணா" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. "இங்க பாருங்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க மேல துளி கூட எனக்கு கோவம் இல்லைன்னு நான் எப்பவே சொல்லிட்டேன். அதனால நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு, "இங்க பாருங்கப்பா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா. இங்க பாருங்கண்ணே, நீங்க சன்னியாசியா மாறக்கூடாது. நீங்க சன்னியாசியா எதுக்காக மாறணும்? இங்க பாருங்கண்ணே, நீங்க அந்த இதுக்கெல்லாம் போகக்கூடாது. வாங்கண்ணே, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரலாம். இங்க பாரு சாமி, இனிமே நான் சாமி தான் எல்லாரையும் கூப்பிட போறேன். இங்க பாருங்க, நீங்க யாருமே என்னை பத்தி இனிமே யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க உங்களோட வாழ்க்கைன்ற மாதிரி மட்டும் இருங்க. நான் என்னோட வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கிட்டு நான் சாமிக்கு அவங்க சேவை செய்யறதுக்காக கிளம்ப போறேன்" அப்படின்றாங்க. "டேய் சரவணா, நீ இல்லாம இந்த வீட்டுல எப்படா இருப்போங்க? இங்க பாரு சரவணா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது சரவணா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது நம்ம பாண்டியன் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த கோமதிக்கு பதறி போயிட்டு, "என்னங்க என்னங்க என்னங்க ஆச்சு, எங்க முழிச்சு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு போயிட்டு தண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த தண்ணியை அதாவது மூஞ்சில தெளிச்சு விடுறாங்க. "இங்க பாருங்க மாமா, கண்ணை முழிச்சுக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா, கண்ணை தரங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா யார் பேசுறதுமே நம்ம பாண்டியனுக்கு காது கேட்கவே மாட்டேங்குது. "டே சரவணா, நீ இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு பாருடா, அப்பாக்கு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு. இங்க பாரு சரவணா, இப்பவே போயிட்டு அந்த துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாடா, போடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இங்க பாருங்க, யாருக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதுதானே பண்ண முடியும். என்னோட விருப்பத்தை நீங்க யாருமே தடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா மனசு வலியை ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஒரு மாதிரி லைட்டா எழுந்து உட்காராரு. எழுந்து உட்காந்துற உடனே, "இங்க பாருங்க சாமி, உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு மருந்தை நான் கொடுத்துட்டு போனேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, "டேய் சரவணா, ப்ளீஸ்டா இப்படியெல்லாம் பேசாதடா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாக்கியமும் மாணிக்கமும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே, "இங்க பாருங்க சம்மந்தி, கொஞ்சம் வெளியே வரீங்களா, உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா எதுவுமே காதுல விழாத மாதிரி எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அதாவது
எல்லாருமே கூப்பிட்டுட்டே இருக்கிறதுனால அதாவது நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் கூப்பிட்டுட்டே இருக்கிறதுனால நம்ம கோமதி இருந்துட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே இங்கே பாருங்க, உங்களை தான் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டோம்ல, எதுக்காக நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் வெளியே, அதாவது செந்தில், கதிர், சரவணன் எல்லாருமே வெளியே வராங்க. சரவணனை பார்த்த பாக்கியமும் மாணிக்கமும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. மாப்பிள்ளை, என்ன வேஷம் மாப்பிள்ளை இது? இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது மாப்பிள்ளை, இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு இந்த துணியெல்லாம் கழட்டுங்க. எதுக்காக இந்த இப்படி ஒரு துணியை போட்டிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கிட்ட அதாவது சரவணன் கிட்ட பாக்கியம் சொல்லவும், பாக்கியம் இருந்துட்டு சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் என்னமோ ஆகுறேன், எப்படியோ போகிறேன், நாசமாக போகிறேன், உங்களுக்கு என்ன இப்போ அதில் வந்துச்சு? இங்க பாருங்க, இப்போ இந்த வீட்டை விட்டு நீங்க போக போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்க மாப்பிள்ள, என்னோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? நீங்கள் இப்படி சன்னாசியாக போயிட்டீங்கன்னா என்னோட பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதான், அரோகிரி தான். இங்கே பாருங்க மாப்பிள்ள, இத்தனை நாளாக என்னோட பொண்ணு கூட நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. என்னோட பொண்ணோட நீங்கள் என்னோட பொண்ணோட வாழ்ந்ததுக்கு நீங்கள் பதில் சொல்லியே தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படியெல்லாம் முடிவு எடுக்கவே முடியாது. நீங்கள் முடிவு எடுக்க கூடவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்க, என்னோட வாழ்க்கையில் என்ன நடக்கணும், எது நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் டிவோர்ஸ் நோட்டீஸும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணுறதா தான் இருந்தீங்களா, நீங்கள் அதாவது இவங்க பொண்ணுக்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா, உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருடா சரவணா, ஃபஸ்ட்டு இந்த கோலத்தை போயிட்டு அலையிடா, உனக்கு கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் வாங்கி தரேன், ப்ளீஸ்டா, நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கப்பா, இனிமேலும் நான் நம்பி ஏமாற விரும்பலப்பா, இனிமேல் நான் யாருக்கிட்டேயோ ஏமாறவும் விரும்பலை. அதனால் நான் இப்படி இருந்தால் மட்டும்தான் என்னை யாருமே ஏமாற்ற மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால தான்ப்பா நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப பெரிய தப்புண்ணே, இப்படியெல்லாம் இப்படி முடிவு எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்புண்ணே, இப்படியெல்லாம் முடிவு எடுக்காதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு இது சரவணன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருடா சரவணா, ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாருடா, அவங்க பண்ண தப்பால் நீ எதுக்குடா இப்படி உன்னோட வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க? இப்படி முடிவு எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே வெளியே நின்றுட்டு சண்டை போட்டிருக்கிறதுனால ஊரில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்கன்னு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சரவணன் வந்து அதாவது சன்னாசி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே எல்லாருமே பயங்கர ஷாக்கு. என்ன கோமதி, உன்னோட பையன் சன்னாசியா போக போறானா? ஏன் இப்படி ஒரு நிலைமை உன்னோட பையனுக்கு? என்ன பாவம் பண்ணானோ, இப்போ பாரு சன்னாசியா வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்கலாம் சரவணனை பற்றி ஒவ்வொன்றா பொருளி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்கே பாருங்க, என்னோட பையனை பற்றி நீங்கள் யாராச்சும் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். என்னோட பையன் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணது கிடையாது. என் பேச்சை கேட்டதை தவிர அவன் எந்த தப்புமே பண்ணலை. இங்கே பாருங்க மாமா, என்னோட அம்மா அப்பா பேச்சை கேட்டதுக்கு தவிர நான் எந்த தப்புமே பண்ணலையே. இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே பாருங்க, இந்த ஊரில் இருக்கிறவங்களும் சரி, இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, யாருமே எங்கள் குடும்பத்தை பற்றி பேசவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்னோட பையன் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? அவன் மனசு விருத்தியில் இப்படி ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்கான். நான் உங்ககிட்ட பேசி அவனை முடிவை மாற்ற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா சார், இங்கே பாரு பாண்டியா, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாண்டியா. அதாவது தன்னோட பையன் காக்கி சட்டையில், அதாவது சன்னாசி ட்ரெஸ்ஸோட வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் கோவிலில் போய் பூஜை பண்ணாமையாக வந்திருப்பாங்க, கண்டிப்பாக பூஜை பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. பூஜைலாம் முடிஞ்சு இவன் ஒரு சன்னாசியாக மாறதுனால தான் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸோட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்கலாம் ஒவ்வொன்றும் சொல்லவும் நம்ம சரவணனுக்கு பயங்கர அவமானமாக போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் பயங்கர சந்தோஷம். இங்கே பாருடா பரதேசி பாண்டியா, இப்போ உன்னோட குடும்பத்தோட நிலைமை பார்த்தியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உன்னோட குடும்பத்தோட நிலைமையை பார்க்கறதுக்கு. நீ இப்படியெல்லாம் ஆவன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரமா நடுத்தெருவுக்கு வருவேன்னு நான் நினச்ச கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்திலேயே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, "இங்க பாருங்க, என்னோட அப்பாவ பத்தி நீங்க ஏதாச்சும் பேசுனீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. அந்த நேரம் பார்த்து மயில் வராங்க. வந்த உடனே நம்ம சரவணன பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. "மாமா, என்ன மாமா இது வேஷம்? இங்க பாருங்க மாமா, நீங்க இப்படியெல்லாம் மாறக்கூடாது மாமா. ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு வேற ட்ரெஸ் போடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. "இங்க பாருங்கம்மா, நீங்க யாரு முதல்ல? என்னோட வாழ்க்கையில நீங்க யாரோ என்னமோ, என்ன பார்த்து நீங்க இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்புமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம அதாவது மயிலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. மயிலு என்ன பண்ணி தன்னோட வாழ்க்கைய காப்பாத்துவாங்க? சரவணன் வந்து முடிவ மாத்திக்கிட்டு நம்ம மயில் கூட வாழ்வாங்களா? மாட்டாங்களா? அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.